நம்ம மரம் வெட்டும்போதும் ரோகிணி நட்சத்திரம் அந்த டைமில் நம்மளுக்கு வந்து மரங்கள் வெட்டினோம்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும். துஷ்ட தேவதைகள் மாதிரி நமக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் ஆணி அடிச்சு வச்சுருப்பாங்க. இது மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது அதெல்லாம் மரத்தங்களை யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு அகலங்கள் என்ன, நமக்கு முன்கூடி என்ன, சைடு கணம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து நிலவு செய்யணும். வாஸ்து கிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாஸ்து சின்னதுரை. வீடு வாஸ்து நம்ம கட்டுறதுக்காக ஒரு மரங்கள் எடுப்போம். அந்த மரங்கள் வந்து உதவாத மரங்கள், வீட்டுக்கு உதவாத மரங்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் பேசுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆலமரம், இஞ்சி மரம், இந்த மரங்கள்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு சில மரங்கள் ஆகவே ஆகாது. அத்தி, ஆள் இது மாதிரி ஆகவே ஆகாதுங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த தேக்கு அப்படிங்கிறதான் நம்மளுக்கு மெயின் டோருக்கு தேக்கு மரம் தான் போடணும். மற்ற மரங்கள் எதுவுமே நம்மளுக்கு போடக்கூடாது. அதே நம்மளுக்கு வந்து தேக்கு நம்மளுக்கு வந்து இந்த மேலே லெஃப்டில் ரைட்டில் மரங்கள் போட்டுட்டு கீழே வந்து வேறு மரங்கள், அப்போ வேறு ஜாதிகள் கலக்கக்கூடாது. அப்போ வேறு ஜாதிகள் கலந்தாலும் அது நம்மளுக்கு தவறாக போயிடும். அப்போ மெயின் டோருக்கு எப்போவுமே வேறு ஜாதிகள் கலக்காமல் ஒரே மரமாக தான் இருக்கணும். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த பர்மா தேக்கு அல்லது நாட்டு தேக்கு, தேக்கு விஷயத்தில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ சாலு, படாக்கு இதெல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். வேங்க மரம் வந்து நம்மளுக்கு கோயிலுக்கு பயன்படுத்துவாங்க. அது நம்ம வந்து வேங்க மரம், அது நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையில்லை. ஆனால் இது மாதிரி மரங்கள் நம்ம எடுத்து பண்ணுறது ஒரு சிறப்பு. இன்னொன்று, நம்ம மரம் வெட்டும் போதும் ரோகிணி நட்சத்திரம் அந்த டைமில் நம்மளுக்கு வந்து மரங்கள் வெட்டினோம்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும். இன்னொன்று, நம்மளுக்கு வந்து பஞ்சமி தேதியிலிருந்து ஒரு 5 நாளைக்கு நம்மளுக்கு தொடர்ந்து மரங்கள் நம்ம வெட்டும்போது நம்மளுக்கு அது நல்ல உழுக்காது, நம்மளுக்கு வந்து அது எதுவும் பூச்சி பிடிக்காது, அது மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து மரங்கள் வந்து அறுக்கும்போது பார்த்திங்கன்னா நுனி மரம் எது, அடிமரம் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த விஷயம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, மரம் இப்படி வளர்ந்துருக்கும். மரம் வளர்ந்துருக்கிற மரத்தை நிலவில் வைக்கும்போது தலைகளை திருப்பி வச்சுட்டாங்க அப்படின்னா அது பெரிய பாதிப்புகள் கொடுத்துரும். அப்போ மரம் வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து சொல்லணும். மரம் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே அதுக்கு தான் நம்ம வந்து அறுக்கும்போது பக்கத்தில் இருந்து ஆசாரிங்க என்ன பண்ணணும், பெருக்கல் குறி போட்டு வச்சுக்கணும் அல்லது பெயிண்ட் அடித்து வச்சுக்கணும். இதெல்லாம் விஷயம் செஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு சிறப்பு. இதே வந்து நம்மளுக்கு சுடுகாட்டில் இருக்கிற மரம் ஆகாது. நம்ம தேவையில்லாத விஷயங்கள் இந்த பொந்து வச்சுருக்கோம், நம்மளுக்கு இந்த எலி பொந்து வச்சுருக்கோம் அல்லது பாம்பு பொந்து வச்சுருக்கோம், இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஆகாது. அப்போ நம்மளுக்கு வந்து துஷ்ட தேவதைகள் மாதிரி நமக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் ஆணி வச்சுருப்பாங்க. இது மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது அதெல்லாம் மரத்தங்களை யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து பெரிய பாதிப்புகள் கொடுத்துரும். நம்மளுக்கு வந்து விஷயங்கள் பாதிப்பு என்னென்னா மனைவிக்கு தான் பாதிப்பாக இருக்கும், வீட்டோட மனைவிக்கு தான் பாதிப்பாக இருக்கும். அப்போ வந்து மர விஷயங்களில் நம்மளுக்கு உஷாராக இருக்கணும். அப்போ நிலவுகள் செய்யும் போதும் நம்ம அளவுகள் அப்படிங்கிற பிரகாரம் தான் செய்யணும். நம்மளுக்கு வந்து அதுக்குண்டான அளவுகள் ஒன்று இருக்குதுங்க. அப்போ அளவுகள் இல்லாமல் மாற்றி நம்ம செய்யக்கூடாது. கேட்டுட்டேன், சரிங்களா? அப்போ உயரம் என்ன, அகலம் என்ன, அது திரும்ப நம்மளுக்கு மூலமட்டம் என்ன, இது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பண்ணணும். அப்போ இதனோட நம்மளுக்கு அகலங்கள் என்ன, நமக்கு முன்கூடி என்ன, சைடு கணம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து நிலவு செய்யணும். அப்போ நிலவு ஜன்னல் செய்யும்போதும் சரி, நிலவு செய்யும்போதும் சரி, அதுக்கு தகுந்த மரங்கள் அறுக்கும்போதே 6க்கு 6 இல்லை நம்ம 4க்கு 4 இது மாதிரி மரங்கள் அறுத்து வச்சுக்கிட்டு அது 2 மாதம் 3 மாதம் காயணும். காஞ்ச பிற்பாடு தான் அப்புறம் நம்ம வந்து பலகை இருக்கிறதுக்கும் நிலவு இருக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இது மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குதுங்க. மர விஷயங்களில் ஏதாவது உங்களுக்கு கான்டாக்ட் தேவை அல்லது ஆலோசனைகள் தேவை அப்படிங்கும்போது நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். மிக்க நன்றிகள். வணக்கம்.